பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் நித்தம் ஓதும் நெஞ்சே ஒரு அஞ்செழுத்து மந்திரம் சுற்றி நின்று காக்கும் அருள் ஜோதியான மந்திரம் ஆதி மூலம் ஜோதி ஆதி மூலம் ஜோதி அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால் சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால் பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால் சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால் உடன் வரும் சொந்தம் அவன் திருவருளொன்றுதான் உயிர் துள்ளும் இன்பம் அருள் ஆலயம் ஒன்றுதான் அச்சமில்லை நெஞ்சே அச்சமில்லை நெஞ்சே சிவன் திருவடி நிழலினில் உயிர் இளைப்பாருமே காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன்
நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும். மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. பார்க்கடலில் அன்று எழுந்த நஞ்செடுத்து உண்டவனே, பார்வதிக்கு தன்னுடலில் பாதியினை தந்தவனே, பூத்ததொரு புன்னகையால் திரிபுரத்தை எரித்தவனே, நான் முகனின் தலைகளிலே ஒன்றை கிள்ளி எடுத்தவனே, ஈசா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. வீசியதால் மன்மதனை எரித்தவனே, மோகினியின் வடிவினிலே அசுரன் தன்னை அழித்தவனே, என்றும் 16 என மார்க்கண்டனை காத்தவனே, தஞ்சமென ஓடி வரும் தொண்டர்களின் காவலனே, எங்கும் உயிர்களின் இயக்கத்தில் இருப்பவனே, சர்வேஸ்வரா. இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும். மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, வேதமுனீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. உலகெங்கிலும் உள்ள புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, பக்தகோடி மெய்யன்பர்களே, நம்முடைய சென்னையில் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் மேலக்கோட்டையூர் என்கிற அழகிய கிராமத்தில் மிகவும் புராதனமான 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதமுனீஸ்வரர் ஆலயமானது எழுந்தருளி உள்ளது. அந்த ஆலயத்தில் வேதமுனீஸ்வரருக்கு சிறப்பான பல பூஜைகளுள் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு தொடங்கியவுடன் சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சித்திரை பெருவிழாவானது குலதெய்வக்காரர்கள், பக்தகோடிகள், ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரின் ஒரு பேர் ஆதரவோடு இறைவனின் வேதமுனீஸ்வரர் அருளோடும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஆண்டு பிறந்த உடனே வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சீரும் சிறப்புமான வழிபாடு பெருவிழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டும் 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம்
என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிறந்து சரியாக ஒரு 4 நாட்களில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. பிரபு பிராணனுக்குள் புகுந்தாளும் நாதன், திசை எங்கும் புரையும் முதல் விஸ்வநாதன். ஜெகநாதனுக்கும் பெரும் நாதநாதன், சதானந்தம் தந்து ஆனந்தம் கொள்வோ. பெரும் காலம் 3 பிரிந்தைந்து பூதம் விரிந்தாளும் ஈசன் சிவபூதநாதன். சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். கழுத்தில் எலும்பை சரம் என்றணிந்தோன், உடல் மீது நாகங்கள் விளையாட வருவோன். மகாகாலனுக்கும் யமன் காலகாலன், கணங்கள் தமை என்றும் காக்கின்ற தேவன். ஜடை மீது வெள்ளம் பெருக்காகி ஓடும், அலை கங்கை ஆற்றை அணிந்தே அமர்ந்தோ. சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். மகிழ்வில் திளைத்து மகிழ்வை கொடுப்போன், மணி பொன்னில் அணிகள் ஜொலிக்கத் திகழ்வோ. பெரும் மண்டலத்தை உடன் கொண்டிருப்போன், திருச்சுடலை நீற்றை உடல் பூசி நிற்போ. ஒரு ஆதியில்லான் சிறு அந்தம் இல்லான், பெரும் மோகம் நீக்கும் முக்கண் இறைவன். சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். அருள் வீசும் ஆலமா மரம் கீழ் அமர்வோன், பெரும் அட்டகாசச் சிரிப்பதனை உடையோ. மகா பாபமெல்லாம் அழிக்கின்ற நாதன், பிரகாசம் படைத்தோன் நிதம் சுடர்மெழிலன். மலை வாழும் ஈசன், கணம் ஆளும் ஈசன், சுரர் போற்றும் ஈசன், சிவேசன் மகேசன். சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். மலை மாமகள் தன்னை மேனியின் இடத்தில் நிலை கொண்டு ஏந்தும் கிரிராஜ நீலன். முதல் காலம் தொட்டு திருக்கைலை மலையில் திருக்கோலம் தருவோன் பனிமலை வாசன். பரபிரம்மமாகும் பேரருள் மூர்த்தி, பிரம்மாதியர் தொழும் பரமதயாளன். சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். கபாலத் தலைவோடு ஏந்தும் திரிசூலன், கரத்தில் திரிசூலம் ஏந்தும் கபாலி. திருத்தாள்களாம் தாமரை பூம்பதத்தை துதித்தார்க்கு மகிழ்வை தரும் காமராசன். உயர்காளை மீது வலம் செய்யும் விடையன், சூரர் யாவருக்கும் முதல்வன் பிரதானன். சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். சரத்கால வெள்ளை நிலா போன்ற தேகன், குணங்கள் நிறைந்தோன் ஆனந்த கூத்தன். திரிநேத்திரம் படைத்தோன் பவித்ரன் தனத்
தனத்தை குவிக்கும் குபேரனை நண்பனாய் கொண்டோ அபர்ணா உமை மகளின் அன்பான நாதன் சரித்திரம் படைப்போன் விசித்திரம் விளைப்போ சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். ஹரன் சர்ப்பமாலை உடல் மீதணிந்தோன் உளம் தன்னி நிலையாக எந்நாளும் வாழ்வோ பவன் வேத நான்கின் ரசம் என்றிருப்போன் சிறு மாற்றம் இல்லாதவன் நிர்விகாரன் மயானத்திடல் யாவும் வாழும் மகேசன் மனம் வாழும் ஈசன் அழித்தாளும் நாதன் சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். தினம் காலை பொழுதில் கரம் சூலம் ஏந்தும் சிவன் மீது உள்ள இவ்வஷ்டகத்தை எவன் ஒருவன் சொல்லி துதி செய்கிறானோ அவன் வாழ்வில் நன்மைகள் எல்லாமே சேரும். மனையாளும் துணைவி நன்மக்கள் செல்வம் நண்பர்கள் எல்லாம் இனிதாய் அமைவர் அவர் அனைவரை பேணும் நற்பிறவி வாய்க்கும் ஆனந்தமாகவே முக்தியும் கிடைக்கும். நமது ஆலயத்தில் காலை முதல் வேதமுனீஸ்வரருக்கு சிறப்பான 108 மூலிகை பொருட்களால் 108 ஆகுதிகள், அதாவது 108 முறை மந்திரங்களை ஓதி அந்த யாக வேள்விகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதிலும் ஒரு சிறப்பாக 108 இளநீர் அபிஷேகமும் நடைபெற்றது. நிறைவு பகுதியாக 108 வலம்புரி சங்குகளால் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றது. பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே மாலவனும் அறியாதவனே ஞாலமெல்லாம் நிறை நாயகனே மாலவனும் அறியாதவனே ஞாலமெல்லாம் நிறை நாயகனே தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே உன்னாமெனும் செந்தேனமுதை உன்னாமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே
சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். நமது சித்திரை பெருவிழாவில் மிகவும் விசேஷமான அந்த அன்னப்படையல் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல், அதிரசம், பழங்கள், கனி வகைகள் இவைகளை கொண்டு இறைவனுக்கு முன்பாக அதை படையலாக இட்டு அவருக்கு நிவேதனம் பூஜைகள் செய்து எல்லாம் வல்ல வேத முனீஸ்வரரை நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட வேத முனீஸ்வரர் நமது ஆலயத்தில் மிகவும் பழமையான ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முனீஸ்வரராகவும் மேலும் செய்வ பூஜையை செய்வ படையல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பால் முனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருவடிவமே தாடி மீசையுடன் நீண்ட தாடியுடன் கையில் ஆயுதங்கள் ஏதுமின்றி ஒரு கதை ஆயுதமும் சின்முத்திரையில் ருத்ராட்ச மாலையை தாங்கியபடி வலது கரத்தில் இருப்பார். அப்படியாக மிகவும் எளிமையான சாந்த வடிவமாக உள்ள முனீஸ்வரர் இந்த ஆலயத்தில் வெண்ணிற ஆடை அணிந்து அவர் காட்சி தருகிறார். இவரை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு முக்கியமான மன அமைதி, அனைத்து செயலிலும் முன்னேற்றம், தடைகள் இன்றி அனைத்தும் முன்னேற்றம், குழந்தைகளின் நல்ல கல்வி எல்லாம் கிடைக்கிறது. நமக்கு அறிவு சார்ந்த நல்ல புத்தி கூர்மை எல்லாம் கிடைக்கிறது. முனீஸ்வரர் என்றாலே கிராமத்தை காப்பவர், குலதெய்வக்காரர்களை காப்பவர் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட வேத முனீஸ்வரரை நாம் இங்கு வந்து வெண்ணிறை ஆடை அணிவித்து அவருக்கு படையலிட்டு அன்னப்படையலிட்டு நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு மன அமைதியும் புத்தி கூர்மையும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும். கண் திருஷ்டிகள் எதிரிகள் அனைவரும் விலகி அனைத்து குடும்ப ஒற்றுமையும் இங்கு ஏற்படும் என்பதால் அனைவரும் நமது வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் உள்ள மேலக்கோட்டையூர் கிராமத்தில் மிகவும் புராதனமான முனீஸ்வரரை வேத முனீஸ்வரரை வந்து வழிபட்டு எல்லாம் வல்ல இறையருள் பெற அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் முனீஸ்வரா, வேத முனீஸ்வரா.